அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். சரி, நீளம் அதாவது புத்தக வாசிப்பை பதிவு செய்யும் முறை வந்து இப்ப கல்வி அமைச்சால வந்து டெலிமா மாணவர்களுடைய டெலிமா அக்கவுண்ட் மூலியமாவே போய் பதிவு செய்யற முறையை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த முறையில வந்து எப்படி பயன்படுத்தி மாணவர்கள் பெற்றோர்கள் உதவியோட வந்து இத பதிவு செய்யணும் அப்படின்றதான் வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரிங்களா சொல்லி காட்ட போறேன். சரி, இந்த மாதிரி உங்க மாணவர்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடி MOE ஐடி அதை பாஸ்வேர்ட் போட்டு உள்ளுக்கு பூந்துக்கணும். இது ஆசிரியர் வந்து மகளுடைய இதை பாய்ச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பூந்துக்கணும். பிறகு வந்து நீங்க பூந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெனுல வந்து இந்த மாதிரி உலகம் இருக்கும். இந்த உலகத்துல வந்து புசார் சும்பர்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணோன்னு இங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் இன்டகிரேட்டட் நீலாம் சிஸ்டம்னு இருக்கும். அதை நீங்க அப்படி தட்டணும். தட்டிட்டோன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இது வந்து மகள் வந்து பதிவு செய்துட்டாங்க 3 புத்தகம். அதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க போயிட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த அயன்ஸ்ன்ற பதிவு இருக்குல்ல, இதை வந்து இப்படி தெக்கான் பண்ணணும். தெக்கான் பண்ணோன்னா அது கேட்கும் புத்தகமா அல்லது ஏதாவது நீங்க கம்ப்யூட்டர்ல படிக்கிறதா, பிறகு ஆர்டிக்கல் ஜேர்னல் அதாவது உங்களுடைய செய்தித்தாள்கள்ல படிக்கிறதா அப்படின்னு அது கேட்கும். சரிங்களா? அப்ப நீங்க புக்கு தட்ட வேண்டியதான். புக் அப்படி தட்டிட்டு சர்ச் ரோஸ்னி அப்படின்ற பட்டனை தட்டணும்னு. ஆனா நீங்க தமிழ் புத்தகம் படித்தாலும் ஆங்கில மொழி புத்தகம் எது படித்தாலும் நீங்க வந்து மலாய் மொழியில தான் இதை வந்து பதிவு செய்யணும். சரிங்களா? இந்த சிஸ்டம்ல இது வந்து என்ன தேதின்னு அதே வந்துடும். இது வந்து தாஜோ புக்கும். இது வந்து நீங்க புக்குனா நீங்க வந்து கணினியை பயன்படுத்தி படிக்கிறது. அப்படி இல்லைன்னா பிசிக்கல்னா அந்த புத்தகம் உங்க கையில இருக்கணும். பிறகு ஐஎஸ்பிஎன் பாத்தீங்கன்னா பிறகு நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தாரி அது வந்துடும். தாஜு. ஓகேங்களா? இப்படி ஒரு புத்தகம் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தோடைய தலைப்பை நீங்க இங்க டைப் பண்ணணும். இது வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல புக்கு படிச்சீங்கன்னா புக்னு தட்டணும். அப்படி இல்லைங்கன்னா இந்த மாதிரி புத்தகம் கையில இருந்தா பிசிக்கல். ஓகேங்களா? இப்ப பீலே சத்து கேட்டுக்கிறதுனா ஃபிக்ஷன். இப்ப ஃபிக்ஷன்னா வந்து கதை புத்தகங்கள். சரியா? ஃபிக்ஷன்னா வந்து கதை புத்தகங்கள். புக் ஆன் ஃபிக்ஷன்னா வந்து கதை புத்தகம் இல்லாதது, அதாவது சயின்ஸ் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் வந்து புக் ஆன் ஃபிக்ஷன். சரி, எத்தனை முகசுரல் அதாவது எத்தனை பக்கங்கள்னு இதை பார்த்து நீங்க டைப் பண்ணிட்டு ISBN ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதை பாத்தீங்கன்னா நீங்க பின்னால இந்த புத்தகத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த விலைப்பட்டியல் கிட்ட ISBN ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க கண்டிப்பா டைப் பண்ணணும். பிறகு ஆனா அது வந்து அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்க டைப் பண்றதா இருந்தா டைப் பண்ணலாம். சரிங்களா? இந்த சிகப்பு கலர் குறி போட்டிருக்கிற இடங்கள்லாம் மிகவும் முக்கியமாக நீங்க பதிவு செய்யணும். இப்போ நுலேஸ்னா வந்து யார் இந்த புத்தகத்தை எழுதுனாங்க உள்ளுக்கு இருக்கும் கண்டிப்பா. இப்ப இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா சுலைமான் ஒருத்தர் எழுதி இருக்கிறாரு. இங்க இருக்கு. அவர் பேரை டைப் பண்ணும். இப்ப நெர்பேட்டும் இந்த புத்தகத்திலே இருக்கும். பாருங்க, யாரு இப்ப நெர்பேட், யாரு வெளியீடு செய்தான்னு அதை இங்க கண்டிப்பா எழுதணும். தாவோன் தெர்பேத்தன் வந்து நீங்க எழுதலாம், எழுதாமே இருக்கலாம். ஏன்னா இங்க சிகப்பு கலர் குறி இல்லை. பிறகு வந்து அது என்ன மொழியில இருக்கு அந்த மொழியை வந்து நீங்க இங்க பதிவு செய்யணும். சரிங்களா? ஆங்கில மொழியா, மலாய் மொழியா, அல்லது லைன்னா லைன். நம்ம தமிழ் மொழியில லைன். சரிங்களா? அப்புறம் நீங்க வந்து என்ன செய்யணும், சத்ரோஸ்ஞன்ற பக்கத்தை தட்டணும். இப்ப டீச்சர் வந்து சும்மா ஒண்ணு உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த தலைப்பு வந்து ikut peraturan. இப்ப டீச்சர் டைப் பண்றேன். ikut peraturan bilangan muka surat 19 muka surat. pilih satu fiction. penulis வந்து மிஸ்டர் சுலைமான் போட்டிருந்துச்சு, சுலைமான் போடுறேன். பெனர்பேட் வந்து பெனர்பேட் புத்தகத்துல பார்த்தோம்னா AED. ஓகே, AED டவுன் தெர்பேத்தான். ISBNலாம் தேவையில்லை, இருந்தாலும் நீங்க டைப் பண்றதா இருந்தா பண்ணலாம். மலாய் மொழி சத்ரோஸ்னியன். ஓகேங்களா? தட்டிட்டோன்னே இது வந்து ரிங்காசன் வருது பாத்தீங்க. இங்க வந்து அந்த புத்தகத்துல நீங்க என்ன படிச்சீங்களோ ரிங்காசன் பண்ணணும் மலாய் மொழியில. சரிங்களா? அதுல வந்து 10 பிரகாத்தான், குறைந்தது 10 இருக்கணும். கூட எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இப்ப அஜாரன் என்ன நீலாய் மோர்னி கிடைச்சிச்சா அதை பத்தி நீங்க இங்க எழுதணும், பதிவு செய்யணும். பிறகு வந்து உங்களை இந்த புத்தகத்தோட பணிலாயன் கொடுக்கணும். இங்க என்ன பணிலாயன் கொடுக்குறீங்க 4 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வைத்துக்கோங்க. இப்ப இது வந்து வச்சுக்கோங்க, berkenaan peraturan di sekolah dan cara mengamalkannya. டீச்சர் வந்து ஜஸ்ட் டைப் பண்றேன். kita mesti menjadi seorang yang bertanggung
jawab. ஓகேங்களா? இப்படி நம்ம அடிச்சிட்டோம். பிறகு வந்து pengajaran என்ன கிடைச்சிச்சுன்னா இது வந்து saya saya dapat mempelajari ciri-ciri seorang yang bertanggung jawab. ஓகேங்களா? இது டீச்சர் ஜஸ்ட் அடிச்சிருக்கேன். இப்ப நிலையன் கொடுத்துட்டேன். seterusnya தட்டணும். இப்ப இங்க வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த புத்தகத்தோட கவர் இதுதான் கடைசி நிலை. கவரை போட்டோ பிடிச்சு இங்க அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டு seterusnya நீங்க வந்து அதை சிம்பன் பண்ணிடணும். பிறகு நீங்க சிம்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி வரும். ஒரு புத்தகத்துக்கு அந்த புத்தகத்தோட பக்கங்களை பொறுத்தோ அது வந்து எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை புத்தகங்கள், பிறகு உங்களுடைய மார்க். ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னுக்கு பதிவு செய்தது, ஓகேங்களா, இதுக்கு முன்னுக்கு பதிவு செய்தது அதெல்லாம் வந்து வரும். சரிங்களா? சோ அதனால நீங்க என்ன செய்யணும், பிறகு வந்து இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதான். ஓகேங்களா? இப்படி வரும் உங்களோட ரெக்கார்ட் எல்லாம். ஓகேங்களா? ஓகே, சரி, இது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். சரி, இது சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் நீங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் அல்லது வகுப்பாசிரியர்களை தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு முன்பதாக வந்து உங்களுக்கு மலாய் மொழியிலும் அதை எப்படி கீன் பண்றதுன்னு யூடியூப் மூலியமா இருக்கிற வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுக்கு மேல மாணவர்கள் வந்து நீலாம் பதிவை இங்கதான் செய்யணும். இதை வைத்துதான் நம்ம நீலாம் பதிவு வந்து அரசாங்கத்துக்கும் கல்வி அமைச்சுக்கும் வந்து தெரியப்படுத்தப்படும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.